ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக பாஜக கூட்டணி வைக்க போகிறாங்க. விருப்பமில்லாத சூழ்நிலையிலையும் உதயநிதியை சரி கட்டிட்டாங்க. மத்திய அமைச்சரவையில் திமுக பங்கை கேட்குற அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொடுக்குற நெருக்கத்துக்காக ஸ்டாலின் இந்த தவறு செய்ய போகிறாரு. அது பாஜக திமுக மறைமுக கூட்டணியாக இருக்குமா, நேர்முக கூட்டணியாக இருக்குமா? இப்படிப்பட்ட பல சூழ்நிலையில் பாஜக, ஏடிஎம்கே, திமுக இந்த 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது தாவேக்காவை வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க. அதுக்கான நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஆக எந்த வழியிலேயாவது பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருங்கிற மாதிரி நீங்கள் வலைதளங்களில் நிறைய பேச்சு வருது. அப்படி ஒரு செய்தியை ஒரு 10-15 செகண்ட் கேட்டுட்டு அடுத்த செய்திக்கு நம்ம உள்ளே போவோம். அப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைந்து வரதுக்கான சூழல் இருக்கா? இல்ல வேற வழியே கிடையாது. டிஎம்கே ஹேஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் பிஜேபி ஒன்லி. ஏன்னா ஆல் இண்டியா லெவல்ல அவங்க காங்கிரஸோட செப்பரேட் ஆயிட்டாங்க. பாராளுமன்றத்தில் தனி இருக்கைகள் போடப்பட்டு விட்டன. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்க விஜய் வந்துட்டாரு, நாளைக்கு அண்ணாமலை வந்துருவாரு. அப்போ டிஎம்கே என்ன சார் பண்ணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் செல்வாக்கு இப்போ தாவேக்காவுக்கு போயிடுச்சு. இளைஞர்கள்லாம் தாவேக்கா பக்கம் போகிறாங்க. திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு நிறைய பேர் இப்போ தாவேக்காவுக்கு போகிறாங்க. திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக்லாம் போயிட்டாங்க. அவங்களுடைய ஆதரவு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி பாருங்கள், 8% இருந்த ஓட்டு இப்போ 4% போச்சு. அந்த 4% ஓட்டு எங்கே போயிருக்கு? தாவேக்காவுக்கு தான் போயிருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு வழி மேலே திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மயன்களை, தன்னுடைய அண்ணன் தம்பி மக்களை தாவேக்காவுக்குள்ளே தள்ளி விடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக ஜெகத் ரட்சகன் திமுகவுடைய ஒரு எம்பி, அவரே என்ன பண்ணியிருக்காரு, அவர் மகனை தாவேக்காவில் போய் சேர வச்சுட்டாரு. இது மாதிரி இப்போ ரொம்ப பேர் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயுடைய செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே போகுது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா இன்னொரு 10-20 வருஷத்துக்கு தமிழக வெற்றிகரத்தை தமிழ்நாட்டை பிடிச்சிரும். அதனால் எப்படியாச்சும் இதை வீழ்த்திடணுங்கிற உச்சபட்ச கவலையில் இப்போ திமுகவும் திமுக தலைமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த திமுகவுடைய மூத்த தலைவர்கள் நிறைய பேர் பல குற்றங்களை செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள், KN நேரு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஐ பெரியசாமி அவர்கள், செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக் அவர்கள், பெரிய கருப்பன் அவர்கள், ஏவா வேலு அவர்கள், ஜெகத் ரட்சகன் அவர்கள், பொன்முடி அவர்கள் சொல்லி இப்படி ஏகப்பட்ட பேர் மேலே ஈடி வழக்குகள் இருக்குது, விசாரணைகள் இருக்குது. இன்னும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பல வழக்குகள் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஊடகங்களில் இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய கவலையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல், அப்படி என்ன இவங்க எந்த பெரிய ஊழல் பண்ணாங்கங்கிறப்ப பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு பெரிய பட்டியல் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் செய்த ஊழல்கள், திமுகவுடைய மந்திரிகள் செய்த ஊழல்கள்னு சொல்லி மிகப்பெரிய பட்டியல் வாசித்து திமுகவுடைய பேரையே கெடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஊடகம் பேசின ஒரு செய்தியை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோவுக்கு போவோம். அறிவாலயம் தரப்பு இப்போது கடும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளது. வெக்கமே இல்லை. எப்படி வெக்கமே இல்லை? எப்படிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? மக்களே என்ன பண்ணலாம் சொல்லுங்க இவங்கள. ப்ளீஸ் கமெண்ட். தமிழக அரசியல் களத்தையே ஒட்டுமொத்தமாக அதிர வைத்திருக்கிறது திமுக அரசுக்கு எதிரான ஊழல் பட்டியல். உள்கட்டமைப்பு தொடங்கி பச்சிளம் குழந்தைகள் சாப்பிடும் சத்துணவு முட்டை வரை நிறைந்திருக்கும் இந்த கமிஷன் நெட்வொர்க் திமுக ஆட்சி நிர்வாகத்தின் உச்சகட்ட சீர்கேட்டை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதிகார வர்க்கமும் ஆளும் கட்சி புள்ளிகளும் கூட்டு சேர்ந்து மக்கள் வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் சூறையாடி இருப்பது எப்படி என்ற தகவல் வெளியாகி வருகிறது. சாலைகளே போடாமல் சாலை போட்டதாக பில் பாஸ் செய்து மக்கள் கண்ணில் மண்ணை தூவி கோடிகளை சுருட்டிய விவகாரம் இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் அடுத்த அதிர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு மழைக்கால வெள்ளத்தடுப்பு, தூர்வாறுதல், புதிய மழைநீர் கால்வாய் அமைத்தல் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டும் ஒரு அரை மணி நேர சாதாரண மழைக்கே ஒட்டுமொத்த தலைநகரமும் முக்கிய நகரங்களும் மிதக்கும் அவல நிலை நீடிக்கிறது. கான்ட்ராக்டுகளில் கைமாறிய அசுரத்தனமான கமிஷன்களால் தான் மக்கள் பணம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வலுத்திருக்கிறது.
அரசு நிர்ணயித்த விலையை விட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 மற்றும் 20 ரூபாய் பணம் எந்த கணக்கிலும் வராமல் திமுகவின் முக்கிய விஐபிகளின் கஜானாவிற்கு நேரடியாக செல்வதன் மூலம் மட்டும் ஆண்டுக்கு 1800 கோடி ரூபாய்க்கு மேல் கருப்பு பணமாக மாற்றப்படுவதாக அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மட்டுமின்றி மின்துறையை உலுக்கியிருக்கும் மிகப்பெரிய ஊழலாக சந்தை நிலவரத்தை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் சாதகமாக டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு மின்கம்பிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் திமுக அரசு பொதுப்பணத்தில் சுமார் பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படுத்தி இருப்பது தணிக்கை அறிக்கையிலேயே அம்பலமாகி மின்சார வாரிய வட்டாரங்களை அதிர வைத்துள்ளது. எல்லாவற்றையும் விட கொடூரமாக ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்திற்காக வழங்கப்படும் சத்துணவு முட்டைகளில் கூட எடையை குறைப்பது, அழுகிய முட்டைகளை விநியோகிப்பது மற்றும் கொள்முதல் விலையை செயற்கையாக உயர்த்தி கான்ட்ராக்டர்களிடம் பெருந்தொகையை கமிஷனாக பெறுவது என பிஞ்சு குழந்தைகளின் உணவிலும் கை வைத்திருக்கிறது இந்த திமுக நெட்வொர்க். அதே நேரத்தில் முறையான விளையாட்டு மைதானம், தீயணைப்பு பாதுகாப்பு வசதிகள், தகுதியான உள்கட்டமைப்பு என எதுவும் இல்லை என்றாலும் கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகளுக்கு பல லட்சங்கள் லஞ்சமாக கைமாறினால் போதும் அத்தனை விதிகளும் காற்றில் பறக்க விடப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு பின்வாசல் வழியாக அனுமதி வழங்கும் மாபெரும் முறைகேடும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சாலை முதல் சத்துணவு வரை, உள்கட்டமைப்பு முதல் கல்வித்துறை வரை கோடிகளில் புரளும் இந்த கமிஷன் நெட்வொர்க்கின் பின்னணியில் இருக்கும் திமுகவின் அந்த டாப் புள்ளிகள் யார், அடுத்தடுத்து பிடிபட போவது யார் என்ற கேள்விகளுடன் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள இந்த ஊழல் பட்டியலால் அறிவாலயம் தரப்பு இப்போது கடும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளது. இந்த மாதிரி செய்தி வர்றப்ப தான் என்ன நடக்க போகுது, இதோடைய முடிவு என்ன ஆகும், இந்த முன்னாளுடைய அமைச்சர்கள் அவ்வளோ பேர் மேலேயும் வழக்குகள் பாய்ந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டதுனால எப்படியாவது நம்ம தப்பிச்சுக்கணும், இதுலேருந்து தப்புக்கணுங்கிறப்ப ஏதாவது ஒரு பெரிய வலுவான ஒரு அமைப்போடு நம்மளுக்கு ஆதரவு வேணுங்கிற முடிவுக்கு பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதனால் திமுகவுக்கும் திமுக முக்கிய புள்ளிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியை, மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை நெருக்கடி காட்டி தாவேக்கா என்ன பண்ணுது, அது தன்னை வளர்த்துக்கிட்டு வருது. இதனால் ஆட்சியில் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய தாவேக்காவை ஜமாளிக்கணும்னா நிச்சயமாக நம்ம ஒரு அதிகாரம் இருக்கிற இன்னொரு கட்சியில் ஆதரவு வச்சுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ திமுக வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இப்போ என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் அண்ணா திமுக இப்போ பலமிழந்து போயிடுச்சு. பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே சமயம் பாஜக இனிமேல் தமிழ்நாட்டில் காலு உண்டவும் முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவிட்ட அந்த சென்ட்ரலில் உறவு வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அதனால் இந்த சூழ்நிலையை பாஜகவுக்கு உணர்த்தி, உனக்கு தமிழ்நாட்டில் தான் எந்த ஒரு ஆளும் கிடையாது, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வந்திருக்கிறாங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் கொஞ்சம் தைரியமாக உலா வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்கிற மாதிரி திமுக அந்த சில முக்கியமான ஒன்றிய பெரிய தலைவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கதா செய்தி வருது. அதுக்கு என்ன உதாரணம்னு சொன்னால், இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் நினைக்கலாம். கொள்கை ரீதியாக திமுக பாஜக வேறம்பிங்க, ஆனால் இவங்க கூட்டணி சேர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் பாஜகவோட கூட்டணி சேர்றப்ப நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு புத்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுக்குவோம், நாங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ கூட என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் சொல்லிட்டு அதனால் நாங்கள் சேர்ந்துட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய உண்மையான நோக்கம் தப்பிக்கணும், இந்த தாவேக்காவுடைய கெட்டுப்படியிலேருந்து மீள்றதுக்கு வேறு வழி இல்லை, பாஜக தான் வழி அப்படிங்கிற மாதிரி போகிறாங்கன்னு செய்தி வருது. அப்போ பாஜக அதை ஏற்றுக்க மாட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்ப அவர் பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக இருந்தார். அப்போ பாஜக என்ன பண்ணிச்சு, கடும் நெருக்கடி கொடுத்தோடனே அவரை பைண்ட் அப் பண்ணிருச்சு. அவரை அவர் என்ன பண்ணார், அந்த பாஜகவுடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணிட்டார், பாஜகவுடைய ஆதரவாளராகவே மாறிட்டார். அது இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நான் இனிமேல் பாஜகவுடைய சப்போர்ட்டுங்கிற மாதிரி ஜெகன்மோகன் வந்துட்டார். ஆனால் அவர் பாஜகவில் கூட்டணி இல்லை. நல்லா கவனிங்க, பாஜகவுக்கு எதிராக இருந்தவர் அது கொடுத்த நெருக்கத்தினால வேறு வழி இல்லாமல் பாஜகவுடைய சப்போர்ட் பண்ணுற ஆளாக போயிட்டார். ஆனால் வெளியில் பார்க்குறப்ப கூட்டணி கிடையாது. இது ஒன்றா.
அந்த ஜெகன்மோகனுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறவர் யார்? சந்திரபாபு நாயுடு. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக மாதிரி ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகன் ரெட்டியும் எதிரெதிராக உள்ளவங்க. இப்போ ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி பைண்டப் ஆகிட்டாரா? இப்போ சந்திரபாபு நாயுடு அதே கதை தான் ஆகிட்டார். எப்படி? அவர் 11 மாதம் ஜெயிலில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாரு? அழுதாரு, புலம்புனார், எலெக்ஷனில் நின்றார், ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு என்ன பண்ணிட்டார்? அதையும் பாஜக விட்டு வைக்கிறார். பாஜக கொடுத்த நெருக்கடியில் அவர் பாஜகவை விட்டு தப்ப முடியாமல் அமராவதிக்கான இடத்தை ஆக்கிரமிச்சிட்டு அதுக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு இப்போ அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் இப்போ பாஜகவுக்கு ஆதரவாளர். பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக திமுக ரெண்டு பேரும் எப்படி ஆதரவாளர் ஆக போகிறாங்களோ அதே மாதிரி ஆந்திராவில் ஆயிட்டாங்க. ஆக ஆந்திராவில் எதிரும் புதிருமாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியையும் சந்திரபாபு நாயுடையும் ரெண்டு பேரையுமே எப்படி பாஜக வந்து கூட்டணிக்கு கொண்டு வந்துச்சோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் என்ன பண்ணுச்சு? ஏடிஎம்கே ஏற்கனவே கூட்டணியில் இருக்குது. இப்போ திமுகவையும் கூட்டணிக்கு கொண்டு வர போகுது. ஒருவேளை கூட்டணிக்கு கொண்டு வர்றது சரியில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துச்சுன்னா மறைமுகமான ஒரு கூட்டணியை உண்டாக்க போகுதுங்கிற செய்தி வருது. இப்படி செய்கிறதுனால இனி வந்து எப்படி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகனுக்கும் இந்த இடி சிபிஐ வழக்கெல்லாம் வராதுப்பா, அந்த ரைடுக்கெல்லாம் இனிமேல் எந்த வேலையும் இல்லைங்கிற ஒரு நிம்மதி வந்துச்சோ அந்த மாதிரி நிம்மதி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் டீல் பேசுகிறாங்கங்கிற மாதிரி பல அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இது அபாண்டமாங்கிறது போக போகத்தான் தெரிய வரும். அது மாதிரி இதே போல் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இன்னொரு சில உதாரணங்களை சொல்கிறாங்க. திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கும் மத்திய ஒன்றிய அரசில் இருக்கிற பாஜகவுடைய மிகப்பெரிய தலைவர்களுக்கு நெருக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சபரீசன் மூலியமாக அவங்க பேசி என்ன பண்ணுவாங்க? ஓரளவு கரெக்ட் பண்ணிடுவாங்க. எப்படியாவது நேரடியோ மறைமுகமான ஒரு உறவை ஏற்படுத்திடுவாங்கங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்கள் இதனால தான் சேர்ந்தோம், இதனால் விட்டு கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு பொய்யான காரணம் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒன்று சொல்கிறாங்க. பாஜகவுடைய பல திட்டங்களை எதிர்த்தே பேசிக்கிட்டு வந்த திமுக அந்த டீலிமிட்டேஷன்லேயும் அப்படி தான் பேசிச்சு. அது என்ன பண்ணுச்சு? தொகுதி மறுவரை. அந்த தொகுதி மறுவரையில் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு வந்து குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்சதுனால இங்கே வந்து அந்த மக்கள் தொகையுடைய உற்பத்தி கம்மியாயிடுச்சு. ஆனால் வட மாநிலங்கள் அதை கடைபிடிக்காதனால அவங்க வந்து ஜனப்பெருக்கம் அதிகமாகிருச்சு. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அந்த தொகுதி உருவாக்கினா உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதி இருக்கிற எம்பி தொகுதி வந்து 120 130 போயிடும். தமிழ்நாட்டில் 39 40 இருக்கிறது 35 33 போயிடும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இதனால தான் எதிர்த்துக்கிட்டே வந்தாங்கல்ல. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பேசிடுவாங்க அப்படின்னு ஒரு கற்பனையாக சொல்கிறாங்கன்னா, இங்கே வாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நீங்கள் தொகுதி உடன்பாடு பண்ணாதீங்க, அதைத்தானே நாங்கள் எதிர்த்தோம். இப்போ நாங்கள் சொல்கிறோம் பர்சன்டேஜ் போட்டு தொகுதியை டெவலப் பண்ணுங்கள். அப்போ 80% இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு 20% சேர்த்திங்கன்னா 80% 100% சீட்டாக கொடுத்துருங்க, 100 எம்பி சீட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 40 பேர் இருக்கிறதுக்கு 20% சேர்த்து 48 50 கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எதிர்க்க மாட்டோம். அதே சமயம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுட்டோங்கிற மாதிரி எங்களுக்கு பேர் வந்துடும். இந்த மாதிரி சில காரணங்களை சொல்லிக்கிட்டு பாஜகட்ட உறவு வச்சுருவாங்க. அப்படி உறவு வச்சுக்கிறோம், இதனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்கிற தகவலை வந்து பாஜக உறவை விரும்பாத உதயநிதி போன்றவர்கள்ட்ட சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நேரடியான உறவு வச்சா இந்த திருச்சி சிவா போன்றவர்களுக்கு கனிமொழி போன்றவங்களுக்கெல்லாம் வந்து மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பு வாங்குறது கூட தயாராக இருக்கிறாங்க. அப்படி நேரடியான உறவு வைக்கலைன்னா மறைமுகமான உறவு கொடுத்து அந்த பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து இவர்களுக்கு வந்து வேறு எதுவும் சிக்கலில் மாட்டிக்காமல் தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க. இப்போ இவங்க தாவேக்காவிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு என்னென்னா இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது வந்து என்ன நினைக்குது? காங்கிரஸை வந்து காங்கிரஸ் முத்து பாரத்துங்கிற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வருது பார்த்தீங்களா? அதனால் காங்கிரஸை விட்டு இப்போ திமுக விலகினது வந்து பாஜகவுக்கு நிம்மதி. இது போது ராஜா நீ எங்களுக்கு செஞ்சது அப்படின்ட்டு என்ன சொல்லுது? இப்போ திமுகட்ட இருக்கிற 22 எம்பிக்களுடைய ஆதரவை பாஜக நாடுது. ஏன் நாடுது? பாஜக ஒரு திட்டத்தை
அதாவது இந்த இது சட்டப்படியான விஷயங்கள் வந்து 3/2 மடங்கு இருந்தால் தான் தீர்மானங்களை நிறைவேற்ற முடியுங்கிற சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு இப்போ பாஜகவுக்கு ஒரு 19 சீட்டு கம்மியாக இருக்குது. அதனால் அது என்ன பண்ணிச்சு, திட்டம் போட்டு திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு 20 எம்பியை இழுத்துருச்சு, ஆம் ஆத்மி எம்பிக்களை இழுத்துருச்சு, அதே மாதிரி சரத்பவாரோடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலேருந்து எம்பிக்களை இழுத்துருச்சு. இப்போ டிஎம்கேலேருந்து 22 எம்பிகளை இழுத்துட்டா அந்த 3/2 மடங்காக இருக்கிற 363 இடம் வந்துடும், நினச்சதெல்லாம் நிறைவேற்றிட்டு போயிருங்கிற ஒரு தைரியம் பாஜக வந்துருச்சு. திமுக என்ன பண்ணிருச்சு, சரி வேறு வழி இல்லை, நம்ம நேரடியாக ஆதரவு கொடுத்தா ஆதரவு கொடுத்துருவோம், அப்போ நேரடியாக கொடுக்க முடியலன்னா மறைமுகமாக எப்படி ஆதரவு, அந்த மாதிரி வாக்கெடுப்பு நடத்துகிறப்ப 22 திமுக எம்பிகளும் வெளிநடப்பு செய்யணும்னு வெளியே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பாஜக ஜெயிச்சிடும். இப்படி ஒரு அரசியல் ராஜதந்திரத்தை வந்து திமுக எடுத்திருக்குது. இப்படி எடுக்கிறது வந்து மக்கள் நலனுக்காக இல்லை, திமுக தன்னையும் தவறு செய்த அமைச்சர்களையும் காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற ஒரு முயற்சின்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்கள் இன்றைக்கி வந்து வலைதளங்களில் பேசி வர்றாங்க. இந்த பேச்சில் உண்மை இருக்குதா, இது கருத்து நியாயமானதாங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அப்படியே உள்ளபடி அந்த செய்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.